Hello friends, welcome back to N Studio. இன்னைக்கு நம்ம இந்த crochet ஸ்டார் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ஸ்டார். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் மறக்காமல் போய் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கிடுங்க. வாங்க ஸ்டார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ஸ்டார் பண்ணுறதுக்கு 5 mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் வித் மேஜிக் சர்க்கிள், அதாவது செயின் 3 போட்டுட்டு லாஸ்ட்டு செயினில் இருக்கிறதுல வந்து 10 டபுள் crochet போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹுக் சைஸையும் யானையும் மாற்றிக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ நான் டபுள் crochet போடுறேன். 10 டபுள் crochet வந்து லாஸ்ட்டு செயினில் போட்டுட்டு வரணும். ஸோ இப்போ என்னோடய 10 டபுள் crochet வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ஃபஸ்ட்டு செயின் போட்டதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இதை ஒரு சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணிடணும். இப்போ ரவுண்ட் 2 ஆரம்பிக்க போகிறோம். இதில் எப்படின்னா இன்க்ரீஸ் போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து 1 சிங்கிள் crochetவும் அடுத்த ஸ்டிச்சில் வந்து 2 சிங்கிள் crochetவும் போட்டுட்டு ஃபுல் ரவுண்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். பார்த்திங்கன்னா என்னோடய ரவுண்ட் 2 முடிய போது. அடுத்து வந்து ரவுண்ட் 3 ஸ்டார்ட் பண்ணோம். இதில் வந்து ரவுண்ட் 2 முடிக்கிறதுக்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச் வந்து டாப் ஆஃப் தி செயினில் போட்டு முடிச்சிடணும். என்னோட ரவுண்ட் 2 முடிஞ்சு. இப்போ ரவுண்ட் 3 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து அந்த ஸ்டாரோட சைட் ட்ரையாங்கிள்ஸ்க்கு வரும். ஸோ இந்த ரவுண்டில் வந்து செயின் 4 போடணும். 4 போட்டுட்டு அதை ஃபஸ்ட் செயின்லேருந்து செகண்ட் ஹூக்கில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அடுத்ததில் வந்து 1/2 டபுள் crochet அண்ட் லாஸ்ட்டில் வந்து 1 டபுள் crochet போடணும். ஸோ இதுதான் ஸ்டாரோட ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இது வந்து 1 2 3 தேர்டு அதாவது 3 ஸ்டிச்சை விட்டுட்டு லாஸ்ட்டு தேர்ட் ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இதை ஜாயின் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு பீகோட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி அடுத்ததுலேயும் அடுத்தடுத்த ட்ரையாங்கிள்ஸையும் வந்து நீங்கள் இதே மாதிரி தான் போடணும். 1/2 டபுள் crochet அண்ட் டபுள் crochet இந்த நெக்ஸ்ட் ஸ்டிச். இது மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்ஸோட அந்த சைடில் இருக்க ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 செயின் விட்டுட்டு 3ஆவது செயினில் வந்துட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி அடுத்த ரவுண்டை வந்து அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் முடிக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டார் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா ட்ரெஸ்ஸஸில் வச்சு தைக்கிறதுக்கு, கார்லண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு, இயரிங்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வந்து crochet அண்ட் அதர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு தமிழில் போடுறோம். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய்.